அவரே சைட் போட்டு விவசாய நிலத்தை சைட் போட்டு விற்கிறார். கேட்டா விவசாயமாங்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மனைவி பெயரில் கிரஷர்கள் நடத்துவதாக அதிமுக நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தொண்டன், சேவகன், விவசாயியின் மகன் 10 ஆண்டுகளாக அப்படியே சுத்தமா பச்சை இங்கில கையெழுத்து போட்ட ஒருத்தராமா. விவசாயி மகன் இங்கே அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு வித்துட்டு இருக்கிறார். உண்மையா இல்லையா? செலக்கரிச்சல் விற்கலையா? புலிகுளத்தில் எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரே. அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட் போட்டு விவசாய நிலத்தை சைட் போட்டு விற்கிறார். கேட்டா விவசாயமாங்கிறார். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால? அது மட்டும் இல்லை, க்ரஷர் நடத்துகிறாங்க. ஒரு க்ரஷர் இருந்தது 3 க்ரஷராக மாறிச்சு. ஸ்கூல் கட்டுறாங்க. இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கு. அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிறாரு நான் வந்து தூய்மையானவன். அது அதிமுக இத்தனை பேர் இருந்தார், எல்லாரும் சொந்தமாக தொழில் தொழில் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க அத்தனை பேருமே. அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா, 6 லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க, இன்னொரு 6 லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க, 10 லட்ச ரூபா வாடகை. அந்த கியா காரு 40-50 லட்ச ரூபா காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் 56,000, அலவன்ஸோட 72,000 ஏதோன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இத்தனையை சேர்த்து இவ்வளோ பெரிய கியா காரு, இத்தனை பங்களா, இத்தனை செக்யூரிட்டி, இத்தனை காசு, இத்தனை பணம், இத்தனை எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.